கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையோடு காலையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்னை கண்டவரை நான் கண்டேன். அது ரொம்ப அழகான வார்த்தை இதுல சொல்லியிருப்பார். என்னை கண்டவரை நான் கண்டேன்னு சொல்லியிருப்பார் பாருங்க. என்னை காண்பவரை நானும் கண்டேன். அப்போ கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். அதனால அந்த ஆதாரம்ல பார்த்தா நாமும் கர்த்தரை பார்க்கிறோம். நம்ம கர்த்தரை பார்க்கிறதுனால அவர் நம்மளை பார்க்கிறார். வேற யார்? வேற என்ன பார்த்துட்டு இருக்காரு, நான் அவ்வளவுதான் பார்க்கிறேன். அழகான வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 16:13 அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு லகாய் ரோயி நீரூற்று லகாய் ரோயி எனப்பட்டது. அப்போ இவ சாராள்கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு வெளியே வர அலைந்து திரிகிறவளை கர்த்தருடைய தூதன் சந்தித்து அவளை பார்த்து கேட்கிறா, நீ எங்க இருந்து வாரா? கர்த்தர் விசாரிக்காதான். கர்த்தருடைய தூதனானவர் அவர்கிட்ட கேட்கிறார், எங்க இருந்து வார, எங்க போற? கர்த்தர் நீ உங்களை பார்த்து கேட்கிறாரு, எங்க இருந்துப்பா வார, நீ எங்க போற? எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த அலுவலகத்துக்கு போற? என்ன பிரச்சனை உனக்கு? நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேதனையோடு தானே வந்தேன். இப்ப எங்க போனன்னு வந்திருக்க? தெரியலையா, வழி தெரியல. அதனால்தான் சொன்னார், என்னை காண்பவரை கண்டேன். சொல்றார், போ பேசாம இரு, நான் பார்த்துக்கிட்டேன், உன்னை பிரச்சனையை தீர்த்து தாரேன் அப்படின்னு சொல்லி வயிற்றுல இருக்கிற ஒரு பையன் அவனுக்கு இஸ்மவேல் பேர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்த சரித்திரத்தையும் சொல்லி இப்படி இருன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்ட கர்த்தர், வழிகாட்டின கர்த்தர், பாதை காட்டின கர்த்தர். இன்னைக்கு உங்களுடைய திக்கு தெரியாத காட்டுல தடுமாறி நீங்க நடுமாறி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இப்போ நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு கைவிட மாட்டேன். உனக்காக ஒரு நீரூற்றை திறந்து தந்திருக்கிற கர்த்தர். எங்களால தகப்பனே, ஆண்டவரே, அலைந்து திரியும் போது எங்களுடைய அலைச்சலை கர்த்தர் பார்த்தீர், எங்களை கவனிக்கிறீர், எங்களுடைய பரிதாப நிலையை பார்த்து எங்களுக்கு பாதை காட்டுகிறீர், வழிகாட்டுகிறீர். எங்களையோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்ததால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.